வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கான உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் இது அடங்கிய கன்னி ராசிக்கான பலன்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 2026 வருஷத்துக்கான மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் முதல் பாதியில் மகர ராசிலையும், ரெண்டாவது பாதியில் கும்ப ராசிக்கும் இருக்கிறாரு. புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு மகரம் கும்பம் ராசியில் இருக்கிறாரு. சுக்கிர பகவான் பொறுத்தவரையில் கும்பம் ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் ரிஷப ராசிலையும், குரு பகவான் மிதுன ராசிக்கும், சனி பகவான் பொறுத்தவரையில் கும்பத்துலேயும், ராகு பகவான் மீனம் ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசிலையும் இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலைகள் உங்கள் ராசியில் இந்த மாதிரி இருக்குது. கேது உங்கள் ராசியில் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு கன்னியில் இருக்கிறதுனால உங்கள் உள்மனம் ஆன்மீக சிந்தனை, பழைய கர்மா விஷயங்கள், அது போன்ற விஷயங்களோட எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில், வேலை, வியாபாரம் பொறுத்தவரையில் இந்த மாதம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் ரொம்ப அதிகமாக கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் மேலதிகாரி உங்களை நல்லபடி கவனிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட பழைய உடனடி கால்குலேஷனில் இல்லாத வேலையெல்லாம் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு மனக்கவலையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியாக இருக்கும். அதெல்லாம் கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு பெரிய இதுவும் மனசில் கஷ்டத்தை உண்டு பண்ணிக்காதீங்க. மாத கடைசியில் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களோட உழைப்புக்கான பாராட்டு ஒரு நல்ல ஒரு முறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் அந்த நாள்லேருந்து உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு வழி ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. பொதுவாக வியாபாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களால ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். இந்த மாதம் பொறுத்தவரையில் ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும், பணம் பரவாயில்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை பண்ணி நீங்கள் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. இன்வெஸ்ட் எதுவும் பண்ணாதீங்க. வரவு இருக்கும், பணம் நல்லபடியாக தான் வரும். ஆனால் அது உங்களுக்கு செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஏற்படும். அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ இல்லை ஃபேமிலிக்கு தேவையான சின்ன சின்ன ஏதாவது பொருள்கள் வாங்கிறது, இல்லை கோவிலுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யாராவது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கடன் எதுவும் கொடுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேஷன்ஸ்க்கு அது உங்களை சிக்கல் ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது. சேவிங்ஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. கையில் மீதி இருக்க காசுங்க கொஞ்சம் சேவிங்ஸாக வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல வழி உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் பொறுத்தவரையில் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. பேசும்போது பார்த்திங்கன்னா கோபமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் நிதானமாக, அமைதியாக, கொஞ்சம் கவனம் வச்சு பேசுங்க. குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுறது தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப உதவி. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இந்த மாதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி பொறுத்தவரையில் பொறுமை கொஞ்சம் அவசியங்க. இந்த மாதம் பொறுத்தவரையில் அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேது ராசியில் இருக்கிறதுனால ஒரு மனக்குழப்பம் உண்டாகும். இது சரியா, இது செய்யலாமா வேணாமாங்கிற குழப்பம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழப்பத்தை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் ஜீரணத்தில் கோளாறு வர்றதுக்கு, சின்ன சின்ன டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் குறையிறதுனால இது இருக்கும். நல்லபடியாக நீங்கள் தேவையான தண்ணி குடிச்சிட்டு நல்லபடியாக ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல வழி ஏற்படும். தூக்கத்தை குறையாமல் பார்த்துக்கோங்க. மனசில் தேவையற்ற சிந்தனைகளை தவறுங்க. அது இது பண்ணலாம், அதை பண்ணலாம், இது பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைலாம் நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரத்துக்கான விஷயமா இருக்கும். தனிமையாக கொஞ்சம் எங்கேயாவது தனியாக உட்காரலாம், கொஞ்சம் தனியாக வாக்கிங் போகலாம் மாதிரியாக இருக்கும். அது ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணுங்கள். அந்த தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தாலே உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வரதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயம் இருக்கும். காலையில் கொஞ்சம் வாக்கிங் போங்க, அது நல்லது தான். ஏதோ ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு சில் தண்ணி குடிக்கிறத விட ஹாட் வாட்டர் குடிங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகமாக காரம் சாப்பிடாதீங்க. எண்ணெயில் செய்கிற பொருள்கள் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் ஒரு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல முன்னேற்றம் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களுக்கு கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால ஆன்மீகம் பலம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய்க்கிழமை அல்லது விநாயகர், சனிக்கிழமை வந்து விநாயகர் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்கு ஒரு குழப்பமான ஒரு நல்ல ஆனால் ஒரு உறுதியான முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பம் வந்து கொஞ்சம் தற்காலிகமாக தான் இருக்கும். அது எந்த வழியிலும் வளராமல் பார்த்துக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. எந்த ஒரு கவலையும் வச்சுக்காதீங்க. இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம வாரபலன்கள் பார்க்க போகிறோம். நம்ம இந்த முடிஞ்ச அளவுக்கு, அதாவது கிரகநிலைகள் உள்ளபடி நம்ம இது சொல்லிகிட்டு இருக்கிறோம், எந்த ஒரு மிக இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி. அதே நேரத்தில் நீங்கள் இதை பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.